guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா குக்கீஸ் தான் செய்ய போறோம். அதுக்கு என்னென்ன தேவைனா இந்த பொருட்கள் தான் தேவை. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணனும்னா பட்டரை உருக்கிக்கணும். இத பாருங்க. மெல்ட் பண்ணி பட்டரை வெச்சிக்கணும். அதுக்கு அப்புறம் மறுபடியும் போக போக நான் எல்லாத்தையும் சொல்றேன். இந்த ரெசிபியை பார்க்கிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 கப் ஃபுல்லாக வந்து சுகரு இப்போ இதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு கலக்கிக்கலாம். இப்போ வந்து நல்லா இந்த சுகரையும் அதுக்கப்புறமா இந்த பட்டரையும் இந்த அளவுக்கு வந்து கலக்கிக்கணும். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து முட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கோசம் வந்து நான் 2 முட்டை எடுத்துருக்கேன். இப்போ வந்து முட்டை போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா 2 மூடி அளவுக்கு வந்து நம்ம வந்து வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். ஃபர்ஸ்ட் மூடி, செகண்ட் மூடி ஊற்றிக்கலாம். 2 மூடி ஊற்றியாச்சு. இப்போ இதுக்கப்புறமா நல்லா கலக்கலாம். இப்போ வந்து நல்லா கலக்கணும். இந்த அளவுக்கு வரணும். பாருங்க, இந்த அளவுக்கு திக்காக வரணும். நெக்ஸ்ட் என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா மைதா போடணும். இது வந்து எவ்வளோ போடணும்னா 1 கப் அளவுக்கு போடணும். இந்த அளவுக்கு வந்து மைதா வந்து இப்போ இதை போட்டுக்கலாம். வந்து இதை நல்லா கலக்கிப்போம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா 3 டெய்ரி மில்கை வந்து பிரித்து அதை வந்து கட் பண்ணிக்கலாம் பொடி பொடியாக. என்ன போட போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டெய்ரி மில்க் சாப் பண்ணி வச்சுக்கணும் குட்டி குட்டியாக. இப்போ இதை தூக்கி இதில் போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் இதை போட்டு நல்லா கலக்கிடலாம். இதுக்கப்புறம் நம்ம என்ன போடலான்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதை நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட்டாக நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து இதை நல்லா கலக்கிக்கலாம். எல்லாமே முடிச்சிச்சு. லாஸ்ட்டாக ஃபைனலாக நம்ம தான் வந்துருக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா வந்து ஹேர் ஃபேரில் வந்து இதை வைக்க போகிறோம். வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக இதுதான். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா